Hi students, good morning. I think you reviewed the video of the chapter 1, that is part 1. என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? What is the main concept of the previous session? That is smell, இல்லையா? Now this is another sense of a bird or some animals. ஓகேவா? லாஸ்ட் இதில் என்ன பார்த்தோன்னா what is the relation between two things like the dog and the human, ant and the sugar, அது மாதிரி பார்த்தோம் இல்லையா? Today I am going to take some interesting facts about birds and animals. How birds are communicating with the birds, animals are communicating with the animals. பார்க்கலாமா? First I am going to give a brief introduction and the brief facts about birds. Interesting facts about birds. பார்க்கலாமா? Okay. How many of you like birds? Birds பார்த்துருக்கோம் இல்லையா? How many of you like birds? எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா? Even I too like birds very much. Okay. So most of the birds have their eyes on either side of the head. பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்மளோட ஃபேஸில் எப்படி இருக்குன்னா our eyes present in front of our face. But பேர்ட்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? see the pictureமா, ரெண்டு பக்கம் இருக்கும், அவங்க ஹெட்டோட ரெண்டு பக்கம் இருக்கும். their eyes can focus on two different things at a time. இந்த பக்கம் இருக்கிற கண்ணு இந்த பக்கம் இருக்கிற பொருளெல்லாம் விஷயம்லாம் பார்க்கும். இந்த பக்கம் இருக்கிற கண்ணு என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கும். the most gifted thing for the bird is it can focus on two different things at a time. when they look straight ahead, நேராக பார்க்கும் பொழுது என்ன பண்ணுன்னா both their eyes can focus on the same object. ஸோ நேராக பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஐஸ் வந்து ஒரு ரெண்டு ஐஸுமே இட் ஃபோக்கஸ் ஆன் அ சேம் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம நிறைய நாள் பார்த்துருக்கோம், அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து நெக்கை ஆட்டிக்கிட்டே இருக்கும், தலையை பார்த்துருக்கீங்களா? இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி சும்மா நெக்கை திருப்பிக்கிட்டே இருக்கும். do you know the reason? the reason is அந்த ஐஸ் வந்து ஃபிக்ஸாக, இப்போ நமக்கெல்லாம் ஐஸ் எப்படி இருக்குது? ஃபிக்ஸ்டு ஐஸ். பட் பேர்ட்ஸுக்கு எப்படி இருக்குன்னா ஐஸ் எல்லாம் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போது நம்மளோட நம்ம ஐ ரோல் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் நம்மளோட ஹெட்டு. பட் we can focus on left side and the right side without moving our neck. But for the birds the eyes are fixed, so they cannot move. நம்மள மாதிரி என்ன பண்ண முடியாது? ஐ ரோல் பண்ண முடியாது. ஸோ they are turning their heads to see around. அதனால தான் சும்மா பேர்ட்ஸ் என்ன பண்ணும்? திரும்பிக்கிட்டே இருக்கும். ஓகே. the another interesting fact about the birds, some birds like the kites, eagles, vultures, இதோட மெயின் கெப்பாசிட்டி என்னன்னா they can see 4 times as far as we can. நம்ம பார்க்குறத விட அவங்க வந்து 4 times அதிகமாக இருக்கிற லாங்கில் இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற பொருளை கூட பார்ப்பாங்க. these birds can see things from a distance of 8 meters what we can see from a distance of 2 meter. இப்போ நம்ம நிற்கிறோம், நம்மளிருந்து 2 meter தள்ளி ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 2 metersக்கு பின்னாடி போனால் we people are not able to see what is it. பட் அதே பாக்ஸை 8 meters தள்ளி இருக்கிற பேர்ட் இட் கேன் ஈஸிலி அப்சர்வ். தட் இஸ் த கான்செப்ட், தட் இஸ் த மெயின் ஃபேக்ட் அபவுட் த பேர்ட்ஸ் லைக் கைட்ஸ், ஈகிள்ஸ் அண்ட் வல்ச்சர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா த பேர்ட்ஸ் ஆர் ஸோ சும்மா நெக்கை திருப்பிகிட்டே இருக்கும் இல்லையா? த ரீசன் இஸ் தேர் ஐஸ் ஆர் ஃபிக்ஸ்ட், ஸோ they cannot move their eyes. அதனால நெக்கை ஆட்டும் பொழுது தான் it can see the views of the objects. if the birds look straight என்ன ஆகும்? what happen ma? ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது how many objects they can face? they can சொல்லுங்க, they can focus on the same object. when they roll the neck they can see two different objects at the same time. செகண்ட் என்னென்னா ஈகிள்ஸ், வல்ச்சர்ஸ், கைட்ஸ் they can see 4 times as far as they can. ஓகே. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் பேர்ட் இட்ஸ் அ ஸ்மால் பேர்ட் அப்படின்னு நினைக்கிறோம். பட் பேர்ட் இஸ் த பிக்கஸ்ட் ஒன். அதுக்கு நிறைய நம்மளை விட கெப்பாசிட்டிஸ் நிறைய இருக்குது. செகண்ட் ஒன், இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. I want everyone to
க்ளோஸ் யுவர் ரைட் ஐ. ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்க் யுவர் மாம் ஆர் த ஃபாதர் ஆர் சம் ஒன் டு வேவ் ஹர் ஹேண்ட். அவங்க கையை வந்து ஆட்ட சொல்லுங்கள். ஓகே. கேன் யூ see that without moving your neck? அவங்க கை ஆட்டினா எப்படி இருக்கும் உங்களால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. நவ் நீங்கள் வந்து உங்களோட 2 கையும் அந்த க்ளோஸ் பண்ணியிருந்த அந்த ஐஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நவ் ஆஸ்க் யுவர் மாம் டு வேவ் ஹர் ஹேண்ட். இப்போ உங்களால் பார்க்க முடியுமா? could you see that without moving your neck? கண்டிப்பாக பார்க்கலாம். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணாலும் you are seeing your mom waving her hand. 2 ஐஸில் நம்ம பார்த்தாலும் you can see your mom waving her hand. What is the difference? The difference is the increased vision. நம்ம ரெண்டு கண்ணுலையும் நம்ம பார்க்கும் பொழுது we can see the wide vision of totally 180 degree. 180 டிகிரியில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம வியூ பண்ண முடியும். நம்ம இப்போ ஒரு கை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஒரு கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? நமக்கு இந்த பக்கம் நம்ம ஐஸ் நம்ம ஹேண்ட் வந்து நம்ம நோஸ் மேலே டச் ஆகிருக்கும். ஸோ வி கான்ட் ஏபிள் டு see the other part. ஸோ நம்மளுடைய விஷன் கம்மியாகும். தட் இஸ் 135 டிகிரி தான் நம்மளால் பார்க்க முடியும். The objects can be seen at 180 degree when you see that by using your 2 eyes. பட் ஒரு கண்ணை மூடும் பொழுது the vision is somewhat decreased. ஸோ ஒன்லி 135 டிகிரியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போது now you can compare that with the birds. இப்போது பேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும் பொழுது they are having their complete vision. அப்போது நம்ம அந்த நெக்கை மூவ் பண்ணும் பொழுது என்னாகும்? இந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இந்த பக்கம் தெரியாது. தட் இஸ் வெறும் 1 பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஸோ பேர்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் புரிஞ்சுதாடா? ஒன்று என்னென்னா நெக் மூமெண்ட், இன்னொன்று ஃபிக்ஸ்டு ஐஸ், தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? அவங்களோட விஷன் எவ்வளோ தூரம் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது. தட் இஸ் கம்பேர்ட் வித் த ஹியூமன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அனிமல்ஸ். ஸோ உங்களுக்கு அனிமல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லாத்துக்குமே அனிமல்ஸ் பிடிக்கும் இல்லையா? இட் மே பி a wild animal or it may be a pet animal, domestic animal, it may be anything. The one thing about animals is that they cannot see as many colors we can. நம்ம பார்க்குற மாதிரி எல்லா கலர்ஸையும் எல்லா அனிமல்ஸ்னாலையும் பார்க்க முடியாது. See the picture மா. இதெல்லாம் என்னென்னா இது வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு திங். இதெல்லாம் என்னென்னா ஒரு சில அனிமல்ஸ் பார்க்குற விஷயங்கள். ஓகே. இந்த கலர்ஸ் எவ்வளோ டிஃபர் ஆகுது பார்த்தீங்களா? ஹியூமன்ஸ் பார்க்கும்போது நார்மலாக இருக்கிறது, பேர்ட்ஸ் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குது, டாக்ஸ் அந்த மாதிரி இதுக்கு பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருக்குது, அண்ட் சம் லிசர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேமல்ஸ் பார்க்கும்போது இது என்ன இருக்குது? பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஒய்மா? பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் ஐஸ். நமக்கு எப்படி கண் இருக்கோ அதே மாதிரி தான் பேர்ட்ஸுக்கும் கண் இருக்குது, அனிமல்ஸ்க்கும் கண் இருக்குது. பட் வை த கலர்ஸ் இஸ் டிஃபர்? ஏன் கலர் தெரியறதில்லை? அனிமல்ஸ்க்கு மட்டும் ஏன் கலர் தெரியறதில்லைன்னா scientists believe that the animals awake in the daytime can see some colors, not full colors, but those who are awake at night can see only the black and white. Like night என்னென்னலாம் முழிச்சிருக்கோம்? I want every one of you to note that பகலில் முழிச்சிருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்? They can see some colors, not the full color, some colors பார்க்கும். And those animals that are awake at the night can see only in the black and white colors. இது வந்து இட்ஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அனிமல்ஸ். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ரெட் கலர் பார்த்தோன்னே மாடு வரும், பிளாக் கலர் பார்த்தா பஃபலோக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா. தோஸ் ஆர் சம் பிலீஃப் தட் இந்த அனிமல்ஸ்க்கு இந்த கலர் தெரியுது அப்படிங்கிற பிலீஃப். ஓகே. அண்ட் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஸோ நம்ம பேர்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம், அனிமல்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போது இஸ் இட் ஈஸி ஃபார் யூ டு see the birds as பேர்ட்ஸோட காது யாராவது பார்த்துருக்கீங்களா? நோ, பிகாஸ் இட் இஸ் a small hole, it is completely covered with the feathers. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட காதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்களேன். வாட் வில் யூ ஹியர்?
யூ வில் ஹியர் அ நாய்ஸ், ஒரு சின்ன ஒரு மைல்டான நாய்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஓகே, அது மாதிரி தான் பேர்ட்ஸுக்கும் எப்போவுமே என்ன கேட்கும், ஒரு மைல்டான நாய்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே கேட்டுருக்குமா. ஓகே, திஸ் இஸ் அனதர் ஆக்டிவிட்டிடா. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டெஸ்க்கு மேலே அப்படியே படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்கள் கையை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள், தட்டி பாருங்கள், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணி பாருங்கள். அப்போ என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன்மா? ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? நார்மலாக நீங்கள் காதை எடுத்துகிட்டு ஒரு பெஞ்சை தட்டும் பொழுது இருக்கிற சவுண்டுக்கும், நீங்கள் ஒரு காதை அதே டெஸ்க் மேலே வச்சுட்டு நீங்கள் தட்டும்போது இருக்கிற சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? எஸ், there is a difference that you will get the vibration. அந்த வைப்ரேஷன் மூலியமாக என்ன ஆகும்னா, the sound differs from one to other அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் snakes can also hear. ஸ்னேக்ஸுக்கு காது இருக்கா? நாங்கள் பார்த்துருக்கீங்களா? பாம்புக்கு காது இருந்து பார்த்துருக்கீங்களா? No, they do not have the external eyes, but they can feel the vibration of the ground. இந்த கிரவுண்டில் நீங்கள் நடக்கும் பொழுதோ, இல்லை ஒரு இலை அந்த மரத்தில் விழும் பொழுதோ, இல்லை வந்து ஒரு எலி நடக்கும் பொழுதோ, ஏன்னா பாம்போட உடம்பு எப்போவுமே கீழே கிரவுண்டில் ஒட்டிட்டு தானே இருக்கும். ஸோ இட் கேன் கெட் த வைப்ரேஷன் ஆன் த கிரவுண்ட் அண்ட் இட் கெட்ஸ் த டிஃப்ரென்ஸ். என்னமோ இருக்குது பக்கத்தில் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஸ்னேக்ஸ் ஆர் ஜஸ்ட் கெட்டிங் த சவுண்ட்ஸ். Now I want you to answer for my question, how the snakes communicate with the other creature? By the sound. Very good. Birds எப்படி பேர்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும்? பிகாஸ் ஒரு பேர்டு வந்து இந்த ஒரு மரத்தில் இருக்கும், இன்னொரு பேர்டு இன்னொரு மரத்தில் இருக்கும். How both of them communicate? With their sounds. So in animals language, sounds send messages. எப்படின்னா, ஒரு லங்கூர் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா? இஃப் இட் இஸ் அ லங்கூர், அது வந்து ஒரு டைகரையோ லெப்பர்டையோ பார்த்துருது. ஓகே, அது என்ன பண்ணும்? இட் வில் ஃபியர் ஆஃப் தட் அண்ட் என்ன பண்ணும்? ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு கொடுக்கும். தட் சவுண்ட் இஸ் அ வார்னிங் கால். அதாவது இவங்க டைகரோ லெப்பர்டோ வருதுன்னு சொல்லி இட் இஸ் கிவிங் அ வார்னிங் டு த அதர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து it is a message given by an animal to a other animal. Birds அப்படிதான், they can also give alarm calls to warn about the danger. ஒரு பேர்டு வந்து இன்னொரு பேர்டுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, அழகாக கத்தும். பேர்ட்ஸ் எப்படியெல்லாம் கத்தும் பார்த்துருக்கீங்களா? குக்கூ அப்படின்னு கத்தும், நிறைய விதவிதமாக கத்தும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இட் இஸ் கிவிங் சம் வைப்ரேட்டட் warnings to the other friends. Okay, if the enemy is coming from the sky, birds க்கு enemies எங்கே வருவாங்க மேக்ஸிமம்? இட் மே பி த ஈகிள், வல்ச்சர், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வரும் பொழுதெல்லாம் இது என்ன பண்ணும்? இட் வில் கிவ் த வார்னிங் டு த அதர் பேர்ட்ஸ். ஃபிஷ்ஷஸ் கிவ் அலாரம் கால் பை எலக்ட்ரிக் சிக்னல்ஸ். ஸோ ஃபிஷ்ஷஸ் கூட என்ன பண்ணும்? அந்த சின்ன எலக்ட்ரிக் சிக்னல்ஸ், அதோட சிக்னல்ஸ் மூலயமா, கில்ஸ் மூலயமா அது என்ன பண்ணும்? இட் இஸ் கிவிங் த வார்னிங் டு த அதர் ஃபிஷ்ஷஸ். ஸோ இப்போ வந்து ஒரு அனிமலுக்கு இன்னொரு அனிமல் தான் டேஞ்சராக இருக்குமா? நோ. என்ன பண்ணலாம்? இட் மே பி த எர்த்குவேக், ஸ்டார்ம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்பொழுது so many animals they can realize that previously and they are giving the alarm signals to the other animals. People who live in the forest can easily understand this language because அவங்க அங்கேயே இருக்கிறங்காட்டி they can easily understand the language and they believe that every one of the bird and the animal is communicating with the others with the help of their sounds. இப்போ ஈஸியான விஷயம், டால்ஃபின்ஸ். எவ்வளோ பேர் டால்ஃபின்ஸ் பார்த்துருக்கோம்? ஐ லைக் டால்ஃபின்ஸ் வெரி மச். ஸோ டால்ஃபின்ஸ் ஆர் த மோஸ்ட் க்யூட்டஸ்ட் திங் இல்லையா? டால்ஃபின்ஸ் ஆர் த மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து டால்ஃபின்ஸ் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பெட்டாக தான் இருக்கும். Dolphins also make different sounds to give the messages to the other. So scientists believe that many animals have a special language of their own. Appo every dolphin is communicating with the other dolphin with the help of some alarm signals by voice. Langur is communicating with the other langur with the help of the sounds. One bird is communicating or it is giving an warning to the other by the sounds. So it is believed
that every animal in the world has some special language of their own. ஸோ ரொம்ப அழகான விஷயம் எனக்கு பார்த்துருக்கோம் இல்லையா. we saw the birds, animals, langur, snake. how snake is நமக்கு தெரியாது இல்லையா, பாம்பு காது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோமா பாம்புக்கு காது இருக்குன்னே நமக்கு தெரியாது. பட் நவ் we can understand the vibration on the ground is the signal for the snake. பாம்புக்கு காது இல்லைனாலும் it can realize what is happening. it may be a danger or the happiness, எல்லாமே அது என்ன பண்ணும், through the vibration it can understand. so overall summary பார்க்கலாமா இன்னைக்கு. okay, so overall summary is that birds has the fixed eyes. அந்த birds என்ன பண்ணுன்னா நெக்கை வந்து ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். பிகாஸ் அது வந்து என்ன பண்ணுன்னா சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான். when a bird looks straight it can see only one thing at a time. பட் அதோட சைடில் நெக்கு திருப்பி பார்க்கும்பொழுது it can see the two different things at the same time. நெக்ஸ்ட் அனிமல்ஸ் பார்த்தோம். அனிமல்ஸ் என்ன பண்ணுதோ they are communicating with the other animals with the help of so many different signals. ஸ்னேக்ஸ் பார்த்தோம். ஸ்னேக்ஸ் எப்படி நம்ம கம்யூனிகேட் ஸ்னேக்ஸ் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, அந்த சுற்றி நடக்கிற என்விரான்மெண்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்னா with the help of the vibration. so I think so happy day today, right? then today I am giving a less homework for you. so இதுதான் homework. I take away your food if you are eating in an open ground. who am I? so நீங்கள் என்ன பண்ணணும்னா I want every one of you to answer for these 5 questions in your rough note. thanks for watching. if you have any doubts you can call me at 9150067949 or you can mail me at prakritipublicschool@gmail.com. thank you so much dears.